சபா பர்னாமில் உள்ள பள்ளி விடுதி ஒன்றின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படும் 3ஆம் படிவ மாணவரின் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உதவ 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையவர் என்றும் அவரின் அடையாளத்தை இதுவரை போலீசார் வெளியிடவில்லை என்றும் அறியப்படுகின்றது. மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மாணவரின் நிலை குறித்த தகவல்களை தொடர்ந்து பெறுமாறு சுங்காய் அயர்த்தவார் மாநில உறுப்பினர் டத்தோ ரிசாம் இஸ்மாயில் அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தினரை சந்தித்து மாநில அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடைபெற மாநில அரசு உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துள்ளது. மேலும் பொது சுகாதார நிர்வாக குழுவின் உறுப்பினர் ஜமாலிகா ஜமலுடீன் சம்பவத்துடன் தொடர்பான மருத்துவ முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை ஸ்லாங்கோர் மாநில சுகாதாரத்துறையிடம் இருந்து பெறுவார் என்றும் அறியப்படுகின்றது. இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு 15 வயதான அமாட் இர்ஃபான் அமாட் அனாஃபி தற்போது சுங்கைபுலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.